வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் மீண்டும் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன், சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர்கள் டிசம்பர் 4ஆம் தேதி எங்களுக்கு அனுமதி வழங்கணும், சேலத்திலிருந்து நாங்கள் பிரச்சாரத்தை மறுபடியும் தொடங்குறோம், எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்ட்டு சேலம் மாநகர காவல் ஆய்வாளர் அவர்கள்ட்ட ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. அதில் எங்களை அவங்களுக்கு இடம் வேணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, சேலம் கோட்டை மைதானம், அங்கே இல்லை அப்படின்னா பழைய பஸ் ஸ்டாண்டு போஸ் மைதானம், அங்கேயும் நீங்கள் தர மறுத்தீங்க அப்படின்னாக்கி எங்களுக்கு தாளமுத்து நடராஜன் வீடு இருக்குல்ல, அவங்க பக்கத்தில் இருக்கிற மைதானம், இந்த 3 மைதானத்தில் ஏதாவது ஒரு இடத்துல எங்களுக்கு நீங்கள் அனுமதி தரணும். நண்பகல் 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நாங்கள் பிரச்சாரம் போட்டுக்குவோம், எங்களுக்கு நீங்கள் தயவுசெய்து அனுமதி தரணும் அப்படின்ட்டு மாநகர காவல் ஆய்வாளர்கிட்ட கொண்டு இந்த பார்த்திபன் அவர்கள் கடிதம் கொடுத்துருக்குறாங்க. கடிதத்தை வாங்கி பார்த்து அவங்க பார்த்துருக்குறாங்க. என்னைக்குப்பா? டிசம்பர் 4ஆம் தேதியா? இல்லையே, டிசம்பர் 2 கார்த்திகை தீபம் இருக்கு. டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தானே இருக்க, ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி விட்டாப்புல நம்ம காவல் ஆய்வாளர் அவர்கள். உங்களுக்கு தான் வேற வேலை கிடையாது, எங்களுக்கு மாடா வேலை கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க தான் வெட்டியா சுத்திட்டு இருக்கீங்க. ஒரு கொள்கை இல்லை, ஒன்றும் கிடையாது, மக்கள் மேல அக்கறை கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா பிரச்சாரங்கிற பேச்சில் அந்த போர்வையில நீங்க போடுற ஆட்டம் குத்தாட்டம், இந்த மாதிரி தேவையில்லாத வேலையில் பார்த்து அலைவீங்க. எங்களுக்கான வேலை, எங்களுக்குமா வேற வேலை இல்லை. எங்களுக்கு பாதுகாப்பு பணியை நாங்க இருக்கு. எங்களுக்கு பாபர் மசூதி இடிப்பு தினம் வருது, கார்த்திகை தீபம் வருது. அதனால போதிய காவல அதிகாரிகள் எங்கிட்ட இல்லை, போலீஸ் எங்கிட்ட இல்லை. அதனால உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நீங்க பேப்பரை திருத்தி எடுத்துட்டு வாங்க, இன்னொரு தேதியில போட்டு கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கொடுத்துருக்க அந்த பேப்பர்ல எத்தனை பேர் நீங்க வருவீங்க, அந்த கோர்ட்டு கொடுத்துருக்குற அந்த ரூல்ஸ் நீங்க கரெக்டாட்டு பின்பற்றுறீங்களான்ட்டு ஒரு டீட்டெயில் இல்லை. எத்தனை பேர் அந்த பிரச்சார கூட்டத்துல வருவீங்க, நீங்க தேவையான அங்க என்ன மாதிரியான உதவிகள் அங்க மக்களுக்கு வந்தாக்கி அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் நீங்க செஞ்சு வச்சிருப்பீங்க. ஏற்கனவே கோர்ட்ல சொல்லியிருக்காங்க இல்லையா, மக்கள் கூடுற இடத்துல இத்தனை பேர் கூடுற இடத்துல நீங்க மொபைல் டாய்லெட் வைக்கணும், மக்களுக்கு தேவையான வசதிகள் செய்து வச்சிருக்கணும் அப்படின்ட்டு ஏற்கனவே கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இத்தனை ஆயிரத்துக்கு மேல இவ்வளவு பணம் கட்டணும் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை கோர்ட்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த டீட்டெயில் எதுவுமே இல்லை. அதனால நீங்க ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லி பேப்பரை தூக்கி திரும்ப கொடுத்து விட்டாரு நம்ம காவல் ஆய்வாளர் அவர்கள். இப்ப அதை வாங்கிட்டு இப்ப புலம்பிட்டு அலைகிறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி காவல்துறை மறுபடியும் எங்களை அடக்குகிறது, ஒடுக்குகிறது, ஆளுங்கட்சியின் அதிகார திமிரை காட்டுகிறார்கள், எங்களுக்கு அனுமதி தர மாட்டுக்காங்க பிரச்சாரத்துக்கு, நாங்க அப்படி பிரச்சாரத்தை வந்துட்டாக்கி நாங்க அப்படி பொழந்து கட்டிடுவோம், அப்படி மக்களுக்கு ஓடி போய் விழுந்து செய்வோம், மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்ட்டு இப்போ புலம்பிட்டு அலைகிறாங்க. நீங்க பிரச்சாரம் போட்டா மட்டும் அங்க 4ஆம் தேதி பிரச்சாரத்துக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டா மட்டும் நீங்க என்ன பண்ணிட போறீங்க? மக்களுக்கு உண்டான உருப்படியான ஏதாவது ஒன்னா செய்ய போறீங்களா? ஆக்கப்பூர்வமா ஏதாவது ஒரு செயல்பாடு உங்களுக்கு இருக்குமா? ஒன்றும் கிடையாது. உங்களுடைய கொள்கை என்ன? 4 நிமிஷம் பேசி 40 பேரை கொல்றது, இதானே உங்க கொள்கை? இதானே உங்க கொள்கை? அப்படித்தானே கரூர்ல பண்ணீங்க நீங்க. கரூர்ல அப்படித்தான் கூட்டத்தை கூட்டி வச்சு சேர்த்து அந்த மக்களை கொன்னு குவிச்சு நீங்க கொன்னு குவிச்சுட்டு இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல நீங்க ஓடிட்டீங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல ஏர்போர்ட்ல கதறாங்க பத்திரிக்காரங்க, சார் 30 பேர் செத்து போயிட்டாங்க சார், 30 பேர் செத்து போயிட்டாங்க சார்னு கதறாங்க. திரும்பி கூட பார்க்கல நீங்க. சாவுங்கடா, போய் செத்து தொலைங்கடா அப்படின்ட்டு நீங்க போயிட்டீங்க. இப்ப நீங்க திரும்ப எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதி தரணும் அப்படின்ட்டு நீங்க மறுபடியும் பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க. நீங்க பிரச்சாரம் பண்ணி அங்க மறுபடியும் என்ன நடக்க போகுது? இதான் நடக்க போகுது. மறுபடியும் நீங்க கூட்டம் கூட்டுவீங்க. 12 மணில இருந்து 4 மணி வரை நீங்க அனுமதி கேட்டுறீங்க. 12 மணிக்கு நீங்க வருவீங்களா? வர மாட்டீங்க. 12 மணிக்கு வர மாட்டீங்க. எத்தனை மணிக்கு சௌரியமா ஆடியோ செஞ்சு 12 மணில 4 மணினா 4 மணிக்கு தான் நீங்க வர போறீங்க. அது வரைக்கும் 12 மணிக்கு தலைவர் வந்துருவான் அப்படின்ட்டு காலையிலே படுத்துக்குவோம் அங்க அந்த மைதானத்துல. இந்த 3 மைதானத்துல எந்த மைதானத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ அது தெரியாது. இனி நீங்க அனுமதி 1 மாசத்துக்கு முன்னாடியே கேட்கணும் அப்படின்ட்டு இப்போ சொல்லி விட்டுருக்குறாங்க. இனி இப்போ நீங்க இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா கூட அடுத்த மாசம் லாஸ்ட்ல தான் கிடைக்கும். அப்பவும் அடுத்த மாசம் கிறிஸ்துமஸ் வருது, நியூ இயர் வருது, பொங்கல் வருது, எல்லா விசேஷமும் வருது. உங்களுக்கு அனுமதி கிடைக்குமா என்னன்னே தெரியல. அப்படியே நீங்க இன்னும் மறுபடியும் கூட்டம் போட்டு மக்களை கூட்டி அவன் மறுபடியும் கூட்ட நெரிசல விழுந்து செத்து எத்தனை வருஷம் ஆக போறான்னு தெரியாது.
கரூர்ல 41 பேர் செத்தான். இங்க வந்து என்ன நடக்க போகுது யாரு நடக்க போகுது தெரியாது. அப்படியே ஏதாவது ஒரு சம்பவம் அசம்பாவிதம் நடந்துட்டுனா கூட நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த மக்களுக்கு என்ன இறங்கி ஓடி ஓடி போய் உதவியா செய்ய போறீங்க? செய்ய மாட்டீங்க. ஓடதான் போறீங்க நீங்க. நீங்க ஒரு பக்கத்துல ஓடிடுவீங்க, ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கத்துல ஓடிடுவாங்க. புஷி ஆனந்த் எந்த பக்கம் ஓடுவாருன்னு தெரியாம அவர் பாட்டு பறந்துருவாரு. இதான் நடக்க போகுது. திரும்ப என்ன நடக்கும்? அப்புறம் வந்து வீட்டுக்குள்ள போய் இருந்துகிட்டு ஒரு எக்ஸ் வலைதளத்துல வந்து ஒரு பதிவை போடுவீங்க. இது வந்து யதார்த்தமா நடந்து போச்சு, ஐயோ இது விபத்து. அப்புறம் வந்து என்ன சொல்லுவீங்க? திமுக காரன் உள்ள இறங்கிட்டான், கத்தி வச்சு குத்துனா, ஆசிட்ட ஊத்துனா, போலீஸ் வந்து எங்களுக்கு பந்தோபஸ்து கொடுக்கல. இதென்ன சொல்ல போறீங்க நீங்க? போலீஸ் வந்து பந்தோபஸ்து கொடுக்கல, போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்துருங்கணும் இல்லையா? நீங்க திமுக காரன் உள்ள பூந்து அந்த மாதிரி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க மேல ஒரு பழியை தூக்கி போட்டு அப்புறம் வந்து இறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் கழிச்சு நீங்க வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கறது, கவர்மெண்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கறது, நீங்க கொழுப்படுத்து போயிட்டு அங்க போயிட்டு மக்கள் வந்து செத்து சாவாங்க, தேவையில்லாத வரி பணத்தை வேஸ்ட் பண்றது, இதானே நடக்க போகுது. இதானே நடக்க போகுது. அப்புறம் அந்த அம்மா வந்து அந்த இறந்தவங்க குடும்பத்துல வந்து ஆரம்பத்துல கண்ணீர் வடிச்சு அழுவாங்க. அப்புறம் பணத்தை வாங்கிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க? போனா போயிட்டு போறாமியா, போனா போயிட்டு போறாமியா, விஜய் பார்க்க போய் தானே செத்தான், செத்தா செத்து போறாமியா, என் மவன் மாதிரி விஜய் இருக்கான் ஐயா, என் மவன் மாதிரி விஜய் இருக்கான், என் பிள்ளை போனா போயிட்டு போறாமியா, இதான் சொல்ல போறாங்க. இதானே நடக்க போகுது. அங்க 2 பொட்ட பிள்ளைய, பச்சை பொட்ட பிள்ளைய செத்த அந்த அந்த அம்மா என்ன சொல்லுது? எனக்கு விஜய் வந்து நேர்ல பார்க்கறதுக்கு எங்களுக்கு வந்து இந்த ஒரு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா, சென்னைக்கு போனா கூட அவரை பார்க்க முடியுமா, ஆனா வந்து கிட்ட இருந்து நேர்ல இருந்து பார்த்தோமே, இதனால என் பிள்ளை செத்துட்டு போகுது. அவ்வளோ அதானே? எத்தனை? விஜய் தரப்புல இருந்து 20 லட்சம், தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து 10 லட்சம், மத்திய அரசுல இருந்து 2 லட்சம், கிட்டத்தட்ட 2 பிள்ளைகளுக்கு 2 20 40, இங்க இருந்து இதுல இருந்து 10 10 20 60, கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களுக்கு கிடைச்சோன்னு நீங்க உங்க பிள்ளைகள் வந்து பெருசா தெரியல. விஜய் தான் உங்களுக்கு பெருசா தெரியுது. இப்படி இருந்தா எப்படி எப்படி எங்க இருந்து விளங்கும், எங்க இருந்தா உருப்படும்? இதான் நடக்க போகுது. இப்ப விஜய் பிரச்சாரம் வந்து எதுக்கு பண்ண வராரு? என்னது காரணத்தினால இப்ப பிரச்சாரம் பண்ண வர்றாரு? அவருடைய சினிமா வந்து ஜனவரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது இல்லையா, ஜனநாயகன், அதுக்கு ப்ரொமோஷனா தான் இப்போ இந்த பிரச்சாரம். வேற ஒண்ணும் கிடையாது. அங்க என்னத்த பேச போறாரு? பிரச்சாரத்துல என்னத்த பேசி கிழிக்க போறாரு அவரு? ஒண்ணு கிழிக்க போறது கிடையாது. இததான் சொல்ல போறாரு திரும்ப திரும்ப. என்ன சொல்ல போறாரு? 2 கட்சிக்கு நடுவுல தான் போட்டி எங்களுக்கு. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே. இதானே சொல்ல போறீங்க? வேற என்ன சொல்ல போறீங்க? வேற திமுக வந்து அவரு நீங்க அதை செய்வேன்னு சொன்னீங்களா செஞ்சீங்களா, இதை செய்வேன்னு சொன்னீங்களா செஞ்சீங்களா, இதைதான் பேச போறீங்க. நீங்க என்னங்க செய்ய போறீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒண்ணும் செய்ய போறது கிடையாது. நீங்க ஒண்ணும் கிடையாது. சும்மா திமுக திட்டி பேசுறதுதான். இதானே? இதுக்குதான் அந்த கூட்டம் பிரச்சாரத்துக்கு நீங்க அனுமதி கேட்கறீங்க. அது மட்டும் இல்ல, இப்ப சினிமா வரனால உங்க ஜனநாயகன் படத்தை ப்ரமோஷன் பண்ணதுக்காக நீங்க அதுல 2 வார்த்தை பேசுவீங்க. அதான் நடக்க போகுது. வேற என்ன நடக்க போகுது? மக்கள் திருந்தாத வர இங்க எதுவுமே இந்த மாதிரி ஆட்கள் வந்து வந்துட்டு தான் இருப்பாங்க. மக்கள் செத்த விட காசை கொடுத்து சரி பண்ணிடுறாங்க. அதையும் வாங்கிட்டு மக்கள் வந்து திரும்பவும் அவங்களுக்கு தான் ஜால்ரா போடுறாங்க. இது எந்த மாதிரியான மனநிலை, எந்த மாதிரியான போக்குன்னு ஒன்றும் தெரியல. விஜய் பிரச்சாரம் மறுபடியும் சேலத்துல அனுமதி கொடுத்தாக்கி இதுதான் நடக்க போகுது. திரும்பவும் இதுதான் நடக்க போகுது. அணில் குஞ்சுகளை வந்து இதுதான் செய்ய போறாங்க. டிரான்ஸ்பாரத்துல ஏறுவாங்க, மரத்துல ஏறுவாங்க, பதவியில ஏறி கீழே விழுவாங்க, ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ள போயிட்டு குதிச்சு கும்மாளம் போடுவானுங்க, தண்ணி அடிச்சு கும்மாளம் போடுவானுங்க. இதுதான் நடக்க போகுது. ஆம்புலன்ஸை வழி மறைச்சு அந்த டிரைவரை பிடிச்சி அடிப்பாங்க. வேற என்ன செய்ய போறாங்க? பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்தா சேலத்துல இருந்து மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா? பார்ப்போம் என்ன நடக்குது. அனுமதி கொடுத்த பிறகு பிரச்சாரத்துல என்ன பேச போறாரு, என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் வருங்காலத்துல, வரக்கூடிய நாட்கள்ல. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.